இருங்க. இவன் என்ன இன்னைக்கு இவ்ளோ கோவப்படுறான்? ஏ சக்தி, நீ இந்தாண்ட வா, நான் பாத்துக்கிறேன். டேய் இருடா மச்சான், நானே பேசி பார்க்கறேன். நான் பேசிக்கிறேன்டா, நீ வா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இங்க? நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தானே ஷூட் இருக்கு. அது என்னோட இஷ்டம், நான் எப்போ வேணாலும் வருவேன். ஓ அப்படியா? சரி, ஆர்த்தி சக்தி 2 பேரும் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு தான் போறீங்க இன்னைக்கு. சார் சாரி சார், தெரியாம பண்ணிட்டோம் சார், சாரி. என்ன தெரியாம பண்ணிட்டீங்க? நீங்களே என்ன சின்ன குழந்தை நினைப்பா? அதான் அவ சாரி கேட்கறாள். உங்களுக்கு என்ன லெட்டர் தானே வேணும், அவ எழுதி கொடுத்துருவா. அதே மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் அவங்க எழுதி கொடுத்துட முடியாது. நானும் கேட்டாதான் எழுதி தரணும், புரியுதா? ஏ மச்சான், அமைதியா இரு. ஆர்த்தி இருக்கா, ஆர்த்தி முன்னாடி இப்படிலாம் கத்திட்டு இருக்காத. சார் சாரி சார், தெரியாம பண்ணிட்டோம். சரி விடுங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால விடுறேன். எதா இருந்தாலும் வெளில பார்த்துக்கோங்க, இப்படி ஆஃபீஸ்க்குள்ளே வேணாம். 4 பேர் பார்த்தா தப்பாக நினைப்பாங்கல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்க என்ன